Hello everyone, welcome to our channel Shah Fashion Designer. This video is sponsored by Genreview. This is one of the best review in online. Link in description. Please check it. நம்ம இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பேக் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து கிராஸ் கட்டிங் தான் பண்ணுறோம். இந்த மாதிரி கிராஸாக நீங்கள் போட்டுக்கணும். அந்த பேக் சைடு போட்டு நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கலாம். இது நான் மார்க் பண்ணுற மாதிரி இதெல்லாம் ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் அதே அளவு தான் நம்ம பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து கழுத்து வந்து 2.5 இன்ச்சஸ் வச்சுருந்தோம்ல, அதே மாதிரி 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி அங்கேருந்து 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டோட நெக் வந்து 7 இன்ச்சஸ். நெக்ஸ்ட்டு அதுலேருந்து கீழே வந்து நம்ம எவ்வளோ ஹைட் வைக்க போகிறோம்னா 5 இன்ச்சஸ் வைக்கிறோம். அந்த 5 இன்ச்சஸை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பேக் சைடு வந்து 8.5 இன்ச்சஸ் வச்சுருந்தோம். இப்போ லென்த்து ஃப்ரண்ட்டோட நெக் லென்த்து வந்து 7 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். 7 இன்ச்சஸ்லேருந்து கீழே ஹைட் வந்து 5 இன்ச்சஸ். இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி அதுலேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த சைடு வந்து நம்ம வந்து 6 இன்ச்சஸ் மார்க் பண்ண போகிறோம். ஆம் ஹோல்லேருந்து கீழே ஹைட்டு அந்த 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணி நீங்கள் அப்படியே லைன் போட்டுக்கோங்க. நம்ம கிராஸாக நம்ம பேக் பார்ட் வச்சுருக்கனால நம்ம எல்லாமே கிராஸாக தான் வரும். இதுதான் கிராஸ் கட்டிங். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா நம்ம கப் ஷேப் வந்து ரொம்ப சூப்பராக வரும். இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக நீங்கள் கட் பண்ணலாம். கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ஃபிட்டிங் சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கிராஸோட லென்த் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். 14 இன்ச்சஸ் வைக்கணும். இந்த மாதிரி டேப்பு சென்டரில் வச்சுக்கோங்க. சென்டரில் வச்சு அதுலேருந்து ஒரு 14 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சைடு வந்து நமக்கு வந்து 5 இன்ச்சஸ் வேணும். அந்த நம்ம சைடில் 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம்ல, அங்கேருந்து 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணணும். 4 இன்ச்சஸ் நீங்கள் கிராஸாக மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். இப்போ வந்து நம்ம சென்டர்லேருந்து நம்ம மார்க் பண்ண அந்த 14 இன்ச்சஸை 2 பாயிண்ட்டும் வந்து நல்லா க்ராஸ் பண்ணுற மாதிரி ஃபிட்டிங் வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி சென்டரில் வரும் மார்க். இந்த மார்க் தான் நமக்கு கரெக்டான மார்க்கிங். இதை வந்து நம்ம அப்படியே கோடு போட்டுக்கலாம். ஒரு ஸ்கேல் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஷார்ப்பாக கூட கோடு போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் கேர்வாக அந்த இடத்துல கேர்வாக நீங்கள் போடுறா இருந்தாலும் கேர்வ் போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் எப்படி நீங்கள் மார்க் பண்ணாலும் நீங்கள் கட் பண்ணாலும் நீங்கள் நம்ம மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக நம்ம வைக்கும்போது ஃபிட்டிங் கரெக்டாக தான் வரும். ஸோ நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு நீங்கள் ஈஸியாக நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லென்த்து வந்து கழுத்தோட அகலம் வந்து நம்ம வந்து 2.5 இன்ச்சஸ் நம்ம மேலே மார்க் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அதுலேருந்து ஒரு 5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவே ஒரு 3 இன்ச்சஸ் ஆர் 3.5 இன்ச்சஸ் கூட நீங்கள் மார்க் பண்ணலாம். அப்போ வந்து என்ன ஆகும்னா நம்ம ஃப்ரண்ட்டோட நெக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா யூ ஷேப்பாக வரும். நீங்கள் வந்து அதே 2.5 இன்ச்சஸ் நீங்கள் கீழே மார்க் பண்ணி நீங்கள் பாக்ஸ் போட்டு நீங்கள் கர்வ் வரையும் போது என்ன ஆகும்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஒரு வி ஷேப் மாதிரி தான் கிடைக்கும். அதனால் நம்ம எப்போவுமே நம்ம என்ன இன்ச்சஸ் மேலே நம்ம அகலம் மார்க் பண்ணுறோமோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் ஆறு 1 இன்ச் வரைக்கும் கூட நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு கர்வ் கொடுத்திங்கன்னா நமக்கு வந்து கழுத்து வந்து யூ ஷேப் அழகாக வரும் ஃப்ரண்ட்டில் வந்து. நெக்ஸ்ட்டு ஆம் ஹோல் வந்து கொஞ்சம் உள் கட் பண்ணுவோம்ல, அதில் வந்து ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி லைட்டாக கர்வ் நீங்கள் போட்டால் போதும். அப்போ தான் இது எதுக்கு போடுறோம்னா நமக்கு வந்து சுருக்கம் வராது. நீங்கள் அந்த ஷேப்லேயே நீங்கள் வந்து பேக் சைடோட பார்ட்லேயே ஷேப்லேயே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப சுருக்கமாக ஒரு மாதிரி இருக்கும் ஆம் ஹோல் கிட்ட. அதனால நீங்கள் உள்ளே வந்து எப்போவுமே ஒரு 1/2 இன்ச் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் கட் பண்ணணும். நீங்கள் ஸ்லீவுக்கும் அப்படி தான் ஃப்ரண்ட் சைடு வந்து 1/2 இன்ச் உள்ளே வந்து கட் பண்ணணும். அது மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்லேயும் நீங்கள் வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணி நீங்கள் உள்ளே வந்து கட் பண்ணிங்கன்னா அந்த சுருக்கம் ஆம் ஹோல் சுருக்கம்லாம் வராது. இதே மாதிரி எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.